காயத்ரி ஸ்ட்ராங்கா ஃபில்டர் காஃபி. ஏன்னா நான் ஃபில்டர் காஃபி தான் சாப்பிடுவேன். சரி, நான் மேல போறேன். என்ன ரேஷ்மா இது? ஏதோ விலங்கத்தை வீட்டுக்குள்ள விட்ட மாதிரி ஆயிடுச்சு. அவன் என்னமோ எல்லா விஷயமும் தெரிஞ்ச மாதிரி பேசுறான். எப்படி ரேஷ்மா இவனை சமாளிக்க போறோம்? நீ ஒன்னும் கவலைப்படாத மம்மி, நான் பாத்துக்கிறேன், நீ விடு. காயத்ரி, ஹே நீயா? நானே தான். ஆனா என் பேர் காயத்ரி இல்ல, கதிர். அதான்டா எங்க அப்பா அம்மா எனக்கு வச்ச பேரு. சரி வாடா, எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா நீ தான் ஏதோ குழப்பத்துல இருக்க மாதிரியே தெரியுது. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. வா மச்சான். டேய், நான் உள்ள வரும்போது நீ ஏதோ திங்கிங்ல இருந்த. நான் கூப்பிட்டதும் காயத்ரின்னு என்னைய பார்த்து திரும்பின. டேய், என்னதாண்டா உனக்கு பிரச்சனை? ஆனா உன்னடா நீ ஏதோ குழப்பத்துல இருக்கன்னு மட்டும் தெரியுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. இந்த வீட்டுல வேலை செய்யற காயத்ரி கிட்ட காஃபி கேட்கலாமேன்னு கூப்பிட்டேன். பார்த்தா நீ வந்து நிக்கிற. இந்த காயத்ரி கிட்ட தான் நீ காஃபி கேட்கலான்னு நினைச்ச. ஆமா, நீ நினைச்ச உடனே காயத்ரி காஃபியோட வந்து நிக்கிறாங்க பாரு. இந்த வீட்டில் இருக்கிற எல்லார் மனசையும் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கோமா? அப்படியே வந்த இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இனிமே நானும் இங்கே தான் தங்க போறேன். சார், காஃபி ஆறிடும், எடுத்துக்கோங்க. நான் எடுத்து கொடுக்குறேன். இந்த மச்சான் புடி. காயத்ரி, நீங்க ரொம்ப ஹாட்டா இருக்கீங்கல்ல, அதனால உங்க கையில இருந்து கொடுக்குற காஃபி அவ்வளவு சீக்கிரத்துல ஆறாது. வாவ், காஃபியா அது? இதுல என்ன சந்தேகம்? டேய், சந்தேகம்லாம் ஒண்ணு இல்லடா. இப்படி ஒரு காஃபிய என் லைஃப்ல நான் குடிச்சதே இல்லை. சூப்பரா இருக்கு. காஃபி செம்ம டேஸ்டா இருக்கு. நான் வந்திருக்கேன்னே காஃபில ஏதாவது ஸ்பெஷலா கலந்துருக்கீங்களா? வீட்ல வேஸ்டா கொஞ்சம் விஷம் இருந்துச்சு, அதுல கொஞ்சம் தான் உங்க காஃபில கலந்துட்டேன். என்னது? என்னமா சொல்ற? காஃபில விஷம் கலந்துட்டியா? டேய் மச்சான், குடிக்காதடா. இல்ல இல்ல சார், காஃபில கலக்கல, உங்க காஃபில மட்டும் தான் கலந்தேன். ஐயோ, ஏன் காஃபில மட்டுமா? ஏமா இப்படி பண்ண? வந்ததுல இருந்து ரொம்ப ஓவரா பேசிட்டு இருந்தீங்களா, அதனாலதான் கலந்துட்டேன். ஓ, ஆல்ரெடி ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டீங்களா? அட பாவி, இங்க ஒருத்த உசுருக்கு ஊசல் ஆடிட்டு இருக்க, நீ கூலா குசல விசாரிச்சிட்டு இருக்க. நீலாம் என் ஃப்ரெண்டாடா? ஆமாண்டா, காயத்ரி மத்தவங்களுக்காக உயிரை கொடுப்பாங்க, அதை விட்டுட்டு மத்தவங்க உயிரை எடுக்க மாட்டாங்க. நீ ஏதோ வரும்போதே காயத்ரி கிட்ட பிரச்சனை பண்ணிருக்க, அதனாலதான் உன்னை பயமுறுத்துறதுக்காக அப்படி சொல்லிருக்காங்க. என்ன காயத்ரி, அதுல ஒண்ணும் கலந்துடலையே?
இல்ல சார். தேங்க்ஸ்மா. எப்பா ஏமா காஃபி நல்லா இருக்கு, எனக்கு ஏதாவது ஸ்பெஷலா ஏதாச்சும் கலந்தேன்னு கேட்டது ஒரு குத்தமா? டேய் மச்சான், ஒரு நிமிஷத்துல செத்து போன என் தாத்தா பாட்டிலாம் என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போனாங்கடா. டேய் அதை விடுறா, காயத்ரி சமைச்சு நீ சாப்பிட்டது இல்லையே, அவங்களோட கைப்பக்குவமே வேற. அது வேறயா? ம், டேய் காஃபி பக்குவமே கலக்குது வைத்த, இதுல சமையல் பக்குவத்தை சாப்பிட்டு சாக சொல்றியா? ஐயோ. டேய் போதுண்டா சாமி. அம்மா ஆளை விடுங்கம்மா, உங்களுக்கு கோடி கும்பிடு. நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு ஆரோக்கியமா வாழ்ந்துக்கிறேன். உடம்புல உசுராச்சும் மிஞ்சியும். என்ன பணத்தை கொடுக்குறீங்க? ஆன்லைன்ல டிக்கெட்டை போட்டு அப்படி அப்பிடைக்குன்னு சொல்ல வரீங்களா? நான் சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது என் அனுமதி இல்லாம தட்டுல பணத்தை வச்சீங்களே, அந்த பணம் தான் இது. இந்தாங்க. தட்டுல போட்ட பணத்தை நான் என்னைக்கும் திரும்ப வாங்க மாட்டேன். தட்டுல யாரு பணம் போட்டாலும் அதை நான் எடுத்துக்க மாட்டேன். நான் கொடுத்தது தான். கொடுத்த பொருளையும் கொடுத்த வாக்கையும் நான் திருப்பி வாங்கினதா சரித்திரமே இல்லை. இப்போ பணத்தை வாங்கலனா பாயாசத்துல பாய்சன் கலக்கவும் நான் தயங்க மாட்டேன். ஐயோ, நீ முதல்ல அந்த பணத்தை கொடுமா, நான் வாங்கிக்கிறேன். நீ செஞ்சாலும் செய்வ. சார் நான் கிளம்புறேன். டே மச்சான், இந்த பொண்ணு நல்லாதான் இருக்கா. நீ ஏதாவது ரூட் விடுறியா? டேய் என்னடா நீ யோசிக்கிறதெல்லாம் பார்த்தா நடக்க கூடாதெல்லாம் நடந்திருக்கும் போல இருக்கே. மத்த பொண்ணுங்க மாதிரிலாம் கிடையாது அவங்க. காயத்ரி வேற மாதிரி. வேற மாதிரினா தொடப்பத்தை தலைகளை வச்சு பெருக்குவாங்களா? டேய் உனக்கு அதெல்லாம் சொன்னா புரியாதுடா. ஆனா காயத்ரி கிட்ட நீ எதுவும் வச்சுக்காத, நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். ஏன்டா என்ன குடும்பம் பண்றீங்க? அழகான பொண்ணுங்க கிட்ட பேசுறது தான் ஆண்களுக்கே ஒரு சார்ஜிங்க. அதையும் பிடிங்கி விட்டா எப்பரா ஏறு எனர்ஜி? இது நம்ம காலேஜ் இல்ல, அம்மாவோட கட்டுப்பாட்டுல இருக்கிற நம்ம வீடு. இந்த வீட்டுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு, அதுக்கு கட்டுப்பட்டு தான் நம்ம இருக்கணும். டேய் செலியா, வாழ்க்கைன்றது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போகணும்டா.